இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க
பாடல் புத்தகத்தில் 586வது பாடல் 5, 8, 6. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப விசேஷமானவர்கள். ஆமென். நம்ம இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்குது ஆண்டவருடைய கிருபை. நம்மளுடைய பக்கத்துல எல்லாம் போர் நடந்த போதிலும் நம்ம இன்னும் ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவரோட கிருபையில் இருக்கோன்னா அது ஆண்டவருடைய பெரிதான ஒரு விசேஷப்பட்டவர்கள் நம்மலாம். அந்த ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரை நோக்கி, அப்பா என்னை இவ்வளோ நாட்கள் விசேஷப்படுத்தி நீர் வைத்தீரே, அந்த ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நம்ம பாட போகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மிக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மிக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் கொண்டது, பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட செல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம்
அழகாக பாடல் புத்தகத்தில் 799வது பாடல். ஆவியானவரே, நீர் பெரியவர் ராஜ், நீர் இறங்கி வர வேண்டும் தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் வர வேண்டும் அப்பா, எங்கள் மேலே நீர் வர வேண்டும் தகப்பனே. தாகமுள்ள ஒரு இருதயத்தோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் இன்னைக்கு இறங்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பசுமாய் வந்தவரே, தேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்
முறித்து போட்டு பிதாவின் சித்தம் அதை முடித்து வைத்தீரே. பிசாசின் வல்லமையிலே அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தம் அதை முடித்து வைத்தீரே. எல்லாரும் பாடுங்கள், கனிப்பாய் பாடுங்கள். என்னை குறித்த சித்தம் உண்டப்பா. ஹல்லேலூயா. என்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இராலை தாளத்து தகப்பனே. ஓ, நீர் பெரியவர், பெரியவர். அவரை உயர், அவரை உயர், அவரை உயர். ஹல்லேலூயா. வீசுதே தேசத்தின் மேலே ஆவியா, அவரை உயர். ஒருவன் சும்மா இருக்க வேண்டும். ஏழையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரை ஸ்தோத்தரிப்பேனே. ஏழையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரை எல்லாரும் எல்லாம் நாம அவரை உயர்த்தும். ஹல்லேலூயா. சபையார் எல்லாரும் சேர்ந்து அவரை துதிக்க போறோம். கனிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. நரகை ஜெயித்திடவே நரகனை நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. நரகை நரகனை நீக்கிடவே சிலுவை மீதினிலே உம்முடைய பிரசனம், உம்முடைய பிரசனம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ, வியாதியா இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கும் தகப்பனே. அப்பா, ஆண்டவரே, சபை பலவீனரை பலனாக்கும் உம்முடைய பிரசனம். ஓ, எங்களை, ஓ, எங்கள் வாழ்வை மாற்றுகிற பிரசனம். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வை மாற்றுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் அப்பா, நீர் இறங்கி வாருங்க ராஜா. அப்பா, ஆண்டவரே, சபா, 2 பேர் ஜெபிக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னீங்க. அப்பா, இங்க அநேகரா கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எல் ஷடாய், என் தேவனே, நீர் இறங்கி வாங்க, நீர் இறங்கி வாருங்க தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண, ஓ ஹல்லேலூயா, கடைசி காலத்துல உமக்காக எழும்பி பிரகாசிக்க அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் பரலோகத்துக்கு நாங்க வர, அந்த அபிஷேகம் நீர் முத்திரையா வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தால ஓ ஹல்லேலூயா. ஓ, நீர் கொடுக்கிற அபிஷேகம் ஓ செல்வத்தை காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் மேலானது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லாரும் பாடுங்கள், கனிப்பாய் பாடுங்கள். இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கனிப்பாய் பாடுங்கள். இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே. அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்றாங்க எல்லாம். கைகளை தட்டி எல்லாரும் பாடுங்கள், கனிப்பாய் பாடுங்கள். இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கனிப்பாய் பாடுங்கள். இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு விசுவாசத்தோடு இங்கே நிறைய பேர் வந்து இருக்கிறோம்ல. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா, நீ எங்கே போய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைய கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைவு பார்த்து அப்பா ஆண்டவரே சுப்பா உம்மை உயர்த்துகிறேன்னு சொல்லுவோம். அவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி அப்பா ஆண்டவரே சுவே நீர் மகிமையுள்ள தேவன், அப்பா நீர் வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா. அப்பா யோசேப்போட வாழ்க்கை உம்மால திருப்ப முடியும்னா என் வாழ்க்கை எம்மாத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. குழியில் விழுந்தேன் அப்பா,
குழியில் விழுந்தேன் ராஜா, என்னை விற்று போட்டாங்க தகப்பனே. ஹalleluya. இருந்தாலும் அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, ராஜாக்கு ஈடான ஒரு மகிமையினால் அவனை நிரப்பினீங்களே அப்பா. என் வாழ்க்கையை திருப்ப எம்மாத்திரம் தகப்பனே. ஹalleluya. கேளுங்க அப்பா, என் வாழ்க்கையை திருப்ப உமக்கு எம்மாத்திரம் அப்பா. கண்ணீரோடு கவலையோடு நான் வந்து நிற்கிறேனே, என் கண்ணீருக்கு ஒரு பதில் இல்லையா அப்பா. ஹalleluya. எனக்காக வழக்காட யாருமே இல்லை ராஜா. நான் தனியா நிற்கிறேன் தகப்பனே. ஒரு மனிதன் இல்லை ராஜா. நான் தனியா போராடிட்டு இருக்கிறேன் ராஜா. ரொம்ப நாள் அழுவுறேன், நைட்டெல்லாம் அழுவுறேன், முடியல தகப்பனே. என் கண்ணீரை காண ஒருவரும் இல்லை ராஜா. என் கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹalleluya. ஆபேலோட ரத்தம் ஆண்டவரை நோக்கி அழுதுச்சான். என் அண்ணன் என்னை கொண்டு போட்டான் தகப்பனே. மரித்தவனுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவனுக்காக வழக்காடுவர்னா, நம்மளோட கண்ணீரே ஆண்டவர் கண்டு நமக்காக வழக்காடுவார். ஹalleluya. நமக்காக நீதி செய்கிற தேவன் என் தேவன், நீதியின் தேவன் என் தேவன் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் நியாயத்தின் தேவன் தகப்பனே. ஹalleluya. இன்னைக்கு நான் உடைந்து போய் வந்திருக்கலாம், என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலன்னு வந்திருக்கிறேன். I have cried all day and night. ஹalleluya. என்னுடைய ஆண்டவரே இயேசுப்பா, என்னுடைய பெட் என்னோட கண்ணீர்னால ஆண்டவரே இயேசுப்பா ஈரமா இருக்கிறது தகப்பனே. அவ்வளோ அழுகிறேன், அவ்வளோ அழுகிறேன். ஹalleluya. நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, என்னை காக்கிற தேவன் நீர். விசுவாசத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தை கொள். Be in faith. நீ இழந்ததை எல்லாத்தையும் நான் ரெட்டிப்பா கொடுப்பேன். It's a promise. ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. ஹalleluya. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வருடம் முழுவதும் கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Be in faith. I will restore everything. நீ இழந்ததை எல்லாத்தையும் ரெட்டிப்பா உனக்கு நான் செலுத்துகிற காலம் வரும். நீ அமைதியா காத்திரு, நீ ஜெபத்தை விட்டு விடாதேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. நீர் பெரியவர். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. எல்லாரும் காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார்.
வாழ்க்கை, ஆதியில வைத்த அன்பை நிறைய பேர் இங்க சிலர், ஆண்டவரே எனக்கு ஏதோ தெரியல ஆண்டவரே, உங்ககிட்ட என்னால பேச முடியல அப்பா, என்னால உங்ககிட்ட ஒழுங்கா ஃபர்ஸ்ட் மாதிரி பேச முடியல தகப்பனே, அந்த அன்பை நான் இழந்துட்டேன், வாழ்க்கையை நான் காண்கிற தோல்விகளின் நிமித்தம் நான் உங்களை மறுதளித்துட்டு இங்கே நிற்கிறேன் தகப்பனே, என்னால் ஒழுங்கா ஜெபிக்க முடியல, ஜெபிக்கணும்னு போறேன் ஆனால் என்னால் முடியல தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, என்னை நேசிக்க யாரும் இல்லை அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, யாரையோ நான் நோக்கி ஓடுறேன், ஆனால் யாரும் எனக்காக இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், ஐ லவ் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா, நம்மை நேசிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, எல்லாவின் வரங்களோடு பலமாயிங்கு இறங்கும் இன்று ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, வாரங்கள் என்று திறக்கட்டுமே, அபிஷேக மழையே பெய்யட்டுமே, வாரங்கள் என்று திறக்கட்டுமே, அபிஷேக மழையே பெய்யட்டுமே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கட்டுமே, பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கட்டுமே, பலத்த காற்றின் முழக்கம் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே, பலத்த காற்றின் முழக்கம் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே. ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே, அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே, ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தணுமே, செயல்
மக்களாய் எங்கும் வாழணுமே, எங்கள் சித்தம் மறையணுமே, தேவ சித்தம் நிறைவேறணுமே, எங்கள் சித்தம் மறையணுமே, தேவ சித்தம் நிறைவேறணுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. எல்லாவின் மரங்களோடு பலமாய் இங்கு இறங்குமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. தண்ணீர் கவலைகள் மறையணுமே, கட்டுகள் யாவும் உடையணுமே, தண்ணீர் கவலைகள். ஆராதனையிலும் ஆராதிக்கிற சனங்கள் தேவன் ஆளுகள் செய்வீராகும். தண்ணீர் கவலைகள் எல்லாம் மறையட்டும். நம்முடைய நாமத்தினாலே அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, நீர் யார் என்று ஜனம் அறியணுமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களை இந்த காலை வேளையில இந்த ஆராதனை நாளிலே ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பலத்தின் ஆவியினால இடைகட்டும். ஆண்டவரே நாங்கள் எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் வாழும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் சித்தம் மறையணும், தேவ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரே எங்கள் சித்தம் ஆண்டவரே மறையணும், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கணும். இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. ஆண்டவரே fill each and every people with your spirit, Lord. எல்லாரையும் ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால இந்த வேளையில நிரப்பப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகத்தினால ஜனங்களை நிரப்பும், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றும். பரலோக பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் தேவன் நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தூயாவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்பும், வரங்களினால நிரப்பும், கனியுள்ள ஜீவியம் செய்ய கனிகளினால நிரப்பும். ஆண்டவரே எல்லாரையும் நிரப்புங்க. ஆண்டவரே பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹல்லேலூயா. ரிபா சந்தரனுதரி. கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புங்க. ஆண்டவரே நிரப்புங்க. ஆண்டவரே நிரப்புங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அபிஷேகத்தினால பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும், இருதயங்கள் நிரம்பி வழியட்டும். ஹல்லேலூயா. ஓ ரிகபாபா சந்தரனுதரி ரிகபால பௌர மங்கர பௌசந்தரனுதரி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதே. இந்த நாளிலே ஒவ்வொருவரை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால், ஆவியின் வல்லமையினால நிரப்புவீராக. ஆண்டவரே எல்லாரையும் நிரப்புவீராக. இந்த சபையை தேவன் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரையும் நிரப்பி ஆளுகை செய்யுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால என்னையும் நிரப்பி நடத்தும். ஆண்டவரே
எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. என்னை நிரப்பி நடத்தும் ஆண்டவரே, என்னை உம்முடைய வல்லமையினால நிரப்பி நடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, வந்திருக்கிற எல்லாரும், ஆராதனையில வந்திருக்கிற எல்லாரும், ஆண்டவரே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி நடத்தும். ஹல்லேலூயா. என்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்வதற்காக நான் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய சித்தம் செய்யும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. கேளுங்க, வாயை திறந்து எல்லா சகோதர சகோதரிகளும் கேளுங்க. ஏசப்பா உம்முடைய அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால என்னை தேவன் நிரப்புங்க, 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 நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையில எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்துல போன வாரம் முழுவதும் கிருபையாய் நம்மை காத்து கொண்டார். எல்லா தீங்குக்கும் ஆபத்துகளுக்கும் மோசங்களுக்கும் நம்மை விலக்கி காத்து கொண்டார். எத்தனையோ ஆபத்துகளை அனுதினமும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி நம்மை காத்து கொள்கிறார். வழிகளெல்லாம் காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை வேலியடைத்து கொண்டு இதுவரைக்கும் வழி நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பா, போன வாரம் முழுவதும் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். போன வாரம் முழுவதும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருந்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து வழி நடத்தினீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இதுவரைக்கு எங்களை கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வேலைகளை செய்ய நல்ல சுகத்தையும் பலனையும் எங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் உடைய நாமமே அல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேறே நாமம் இல்லை அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது, அற்புதமான நாமமாய் இருக்கிறது. அந்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கு எங்களை கொண்டு வந்த வழி நடத்தி வந்த நாமம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமமுண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மேலான நாமம், ரட்சிப்பை அருளுகிற நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எல்லாரும் சொல்லுவோம், விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, பாடும்போது நம்முடைய நாமத்தை சொல்லும் போதே அற்புதம் நடக்கட்டும், வியாதிகள் குணமாகட்டும், கட்டுண்ட நிலைமைகள் அருந்து போகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்தினால விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய நாமத்தினால நடக்கும் அப்பா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, உம்முடைய மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்திலும் இந்த பூமியிலும் ரட்சிப்படைய இயேசுவே உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமத்தினாலும் முடியாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லி சொன்னவரே, எங்களுக்கு மீட்பை கொடுத்த உம்முடைய மகிமையான நாமம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை கொடுத்த இயேசு என்கிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தெய்வத்தை அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற இந்த பாக்கியத்தை, மேலான உரிமை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
ஹalleluya. உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கவும் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் வழிநடத்தி செல்ல போறபடினால ஆசீர்வதிக்க போகிறபடினால கைகளை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. தொடர்ந்துள்ள இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய கரம் இருக்க ஸ்தோத்திரம். ஊழியர் கிதியோன் செபிப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன் தகப்பனே. சர்வல்ல தேவன் நமக்கே ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இருப்பார். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இம்மட்டும் தகப்பனே சபா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. ஆராதனை சபா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சபா நாம மைப்படுத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. தேவ அபிஷேகத்தினாலும் தேவ ஆவியின் வல்லமையால் நிரப்பின தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் நன்றி சொல்றேன் தகப்பனே. அல்லேலூயா. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஜீவனுள்ள தேவனே உமக்கே ஸ்தோத்திரம்ப்பா. தேவ அபிஷேகத்தினால் வல்லமையால் நிரப்பின தேவனே நன்றியோட கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. துதிக்கிறோம் அல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தை வசனத்தை கொண்டு நீ பேசும் தகப்பனே. அல்லேலூயா. சங்கீத வாயிலாக நீ பேசும் தகப்பனே. அல்லேலூயா. உடைய ஜீவ வார்த்தை கொண்டு தகப்பனே சப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு பேசும் தகப்பனே. அல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள தேவனாமே சப்பா. உன் தாசன் மாறித்தே சப்பா. ஆண்டவரே தேவஜன வேண்டிய வார்த்தை வசனங்களை சப்பா நீ கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. அல்லேலூயா. அப்பா அவனுடைய ஜன சப்பா ஆசீர்வாதத்தில் கலந்து செல்ல ஆசீர்வதியும் தகப்பனே. அல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே கடந்த நாட்களில் சப்பா கண்மணி போல் பாதுகாத்து வல்லத்தை தேவன் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அல்லேலூயா. இந்த வேளை தகப்பனே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ தேவனுடைய வேண்டிய வார்த்தையில வசனங்களை சப்பா நீ கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. அல்லேலூயா. இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ சர்வவல்ல தேவனே அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே அல்லேலூயா. நீங்கள் காண்கின்ற தேவனே அல்லேலூயா. வல்லத்த தேவனே அல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் அல்லேலூயா. கண்மணி போல் பாதுகாக்கிற தேவனுக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் ஏழுக்கு தகப்பனே. அல்லேலூயா. கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. இந்த வேளை சப்பா ஜனங்களோடு பேசும் ஆசீர்வதியும் அன்பின் செல்வம் மறுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது எல்லாரும் எழும்பி சங்கீதம் 22வது சங்கீதத்தை இந்த நாளிலே வாசிப்போம். 22வது சங்கீதம். ஒன்று முதல் 20 வரைக்கும் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலே நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. பீரை கெர்ச்சுகிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிச்சு. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது.
என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பலனே என்னை சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதனுடைய இந்த சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எனக்கு நீர்தானே உதவி, நீர்தானே என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தில் சில வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களான காரியங்களும் இருக்கிறது. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அவர் பேசினதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்திலே தாவீது எழுதுகிறார், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடுீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தில் தாவீது சில காரியங்களை சுட்டி காட்டி ஆண்டவரிடத்தில் செபிக்கிறார். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி முற்பிதாக்கள் அவர்கள் கூப்பிடும்போது, ஆண்டவரே அவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கீங்களே, என்னுடைய கூப்பிடுதலை நீர் கேள். இந்த சாதாரணமான 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 12ஆம் வசனத்திலே, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு காளைகள் எருதுகள் போன்று எப்போ இந்த தாவீதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடுகிற எதிரிகளை தாவீது சந்தித்து கொண்டிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் காரணமே இல்லாமல் எதிரிகளாய் மாறி ஜனங்கள் இருக்கிறார்களா? உங்களை வெறுப்போடு பார்க்கிறார்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். தனக்கு விரோதமான சத்துருக்களை நாய்களோடு இங்கே தாவீது ஒப்பிடுகிறார். நாய்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கும், திடீர்னு அதுக்கு கூறு மாறிடும். சோத்திரம். இப்படியே அறையா கடிச்சு விட்டுரும். சோத்திரம். எப்போ கடிப்பாங்க, எப்போ எது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தாவீதை போல ஸ்தோத்திர, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவருடைய கூட்டம் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தாவீது 20ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறார். என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும், பொல்லாத ஜனங்களுடைய பட்டயத்துக்கும் அவருடைய யோசனைகளுக்கும் விலைக்கு தப்புவியும், எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தாவீது செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பொல்லாதவர்களுடைய கைக்கு ஸ்தோத்திரம்
உங்களை விலைக்கு பாதுகாப்பாராக, வழி நடத்துவாராக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தி செல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். உட்காருங்க. இப்பொழுது பிள்ளைகள் சாட்சி நேரம். யாருக்கா சாட்சி இருக்கா? சாட்சிகள், கர்த்தர் செய்த நன்மைகள் அற்புதங்கள் இருந்தால் சாட்சி சொல்லுங்க. சௌரி சாட்சி சொன்ன அப்புறம் புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கிற ஜாஸ்பர், லாவண்யா, தமிழரசன், ஜோசப் தானே? அவர்கள் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை சொல்லுவார்கள். சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அடிமைசர் சாட்சி அளிக்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் என்னோட பேத்தி ஆண்டவர் கோர்ட்டில் வச்சு வாங்கிட்டு வந்தேன். கர்த்தர் அற்புதம் செஞ்சார். வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தேவன் அதை விடுவிச்சு கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாதபடி ஊரில் கூட என்னோடய வீட்டுக்கார் தம்பி பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு ஆண்டவர் குடும்பமாக போயிட்டு வர முடியாமல் கர்த்தர் உதவி செஞ்சார். தேவையை சந்தித்தார். எவ்வளோ நெருக்கம், போராட்டம், வேதனை, கண்ணீர் எல்லாத்துலேயும் கர்த்தர் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்து தாங்கி நடத்தி வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். விக்கிரக சடங்குச்சாரம் நாங்கள் தான் கணவன் மனைவி இருக்கிறோம். அவங்களுக்கு அப்பா இல்லை. லாஸ்ட்டு பையன் கல்யாணம், இதுதான் லாஸ்ட்டு கல்யாணமே. அது ஏதோ இந்து சாங்கி முறைலாம் செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன், எங்களை நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்கு யாராவது நீங்கள் ஏற்படுத்திக்கன்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் தான் செய்யணும், அது ஏதோ பாத பூஜை அது இதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் பாத பூஜை செஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ஆண்டவர் கால் இல்லாமல் பண்ணிவிடுவார், பரவாயில்லையான்னு கேட்டேன். நான் கொஞ்ச நாளைக்கு நடக்கணும், நடக்காமல் நான் இருக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நான் நடக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எங்களை விட்டுடணும்னு சொன்னேன். பரவாயில்ல, இல்லைக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதில் எங்களை கட்டாயப்படுத்தலை. இந்து சாங்கீதத்தில் நாங்கள் எதிரையும் ஈடுபடலை. கர்த்தர் எங்களை விடுவிச்சார். எல்லாவற்றிலையும் கர்த்தர் பாதுகாத்து குடும்பமாக வந்து ஆராதனையும் கடந்துக்க முடியாமல் கர்த்தர் உதவி செஞ்சார். அவர் செய்த நன்மைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது வாங்க சிஸ்டர், பிரதர் வாங்க. இயேசு நாமத்தில் சோத்திரம். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக கல்யாணம் ஆகி முடிஞ்சுது. இந்த ஜூன் 4ஆம் தேதி தான் திருமணம் முடிஞ்சுது. எந்த ஒரு தடங்களும் இல்லை. அது கர்த்தருக்கு சோத்திரம். சகோதரிக்கு நல்ல ஒரு திருமணத்தை கடந்த 4ஆம் தேதி கர்த்தர் முடித்து ஆசீர்வாதமாக இந்த ஆராதனைகள் திருமணம் எல்லாம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக தொடர்ந்து இவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜீவன் சுகம் பலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்தி இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து வசனங்களை சொல்வார்கள். அதற்கப்புறம் நம்ம சில அறிவிப்புகளை கேட்போம். dum 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 தண்ணிக்குள்ள யாரு பெருமீனு தானே பாரு, மீனின் வயசுல யாரு நம்ம யோனா தானே பாரு. தண்ணிக்குள்ள யாரு பெருமீனு தானே பாரு, மீனின் வயசுல யாரு நம்ம யோனா தானே பாரு. ஐயோ ஐயோ
dum dum damak dum 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 damak dum 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 damak dum 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 damak dum 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 damak dum 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 damak dum 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 dum. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கள். இது நியாயம். லூக்கா 1:13. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23. பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளே எனக்கு மறையாதையும். சங்கீதம் 119:19. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 66. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளில் காத்து நடக்கிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 8:32. சிறியவனை புலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து வைத்துகிறான். சமையல் 2:8. உன்னதமானவரின் மலைவிருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. இயேசுவின் தன்முகளாய் குணமாகிறோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கிறோம். யாத்திராகமும் 34:10. ஆலே தேவன் வானத்தையும் பூமியை சிட்டினார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. தேவனை நம்பிக்கிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 56:11. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதே உடையவன் உண்மையை நம்பியிருக்கபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. ஏசாயா 26:3. அவன் இதோ ஒரு கன்னிகையை கற்பதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். மத்தேயு 1:23. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. ஆகியால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வதாக. வெளி 2:5. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவருடைய படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ கரம் கூட இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சபையில் வழக்கமாய் நடைபெறுகிற மாலை கூட்டம் இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். மாலை கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. காலை ஆராதனையில் வராதவர்களை மாலையில் அழைத்து வாருங்க. ஸ்தோத்திரம் 4 மணிக்கு அதுபோல் கைப்பிரதி ஊழியம் நடைபெறும். நீங்கள் அந்த ஊழியத்தில் வந்து ஆண்டவருக்கென்று ஜெபத்தோடு ஊழியங்களை செய்யுங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதத்தின் முதலாம் நாளாக இருக்கிறது. எனவே வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வாக்குதத்த ஆராதனை நடைபெறும். ஆசீர்வாத வாக்குதத்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஜெபத்தோடு புதிய மாதத்தை தொடங்குங்க. அதுபோல் இந்த வாரத்தில் திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை அற்புத ஜெப நேர ஜெபம் 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உவாச ஜெபம் நடைபெறும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவும் தேசத்துக்காகவும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காகவும் ஜெபிக்க உவாச ஜெபத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமையில் மாலை 6:30 மணிக்கு காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க வாருங்க. ஆண்டவருடைய வல்லமையை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாருங்க. அதுபோல் தொடர்ந்து ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஒவ்வொருவரும் ஆதாயப்படுத்துங்க. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையினாலும் செய்கைகளினாலும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவும் அவர்களை ரட்சிப்புகளாக நடத்துங்க. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடலை பாட விரும்புகிறவர்கள் வந்து பாடலாம். ஸ்தோத்திரம்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரை நான் ஆராதிப்பேன் நல்லவரை நான் ஆராதிப்பேன் வல்லவரை நான் ஆராதிப்பேன் நல்லவரை நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆவியோடு உம்மை ஆராதிப்பேன் உண்மையோடு உம்மை ஆராதிப்பேன் ஆவியோடு உம்மை ஆராதிப்பேன் உண்மையோடு உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு நான் ஆராதிப்பேன் சோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் Praise the Lord. இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஜனங்கள் கையிட்டு செய்கிறதான வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் உயர்த்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். பலவீனம் உள்ள விசுவாசிகள் எல்லாருக்கும் நல்ல சுகத பலனை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே 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 ஸ்தோத்திரம். ஆனந்த சவரனுக்காக கையில் பாதிக்கப்பட்டதான அந்த இடத்துல பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரம். அதுபோல வாசு ஜோசியாவுக்காக அந்த மகனையும் பலப்படுத்தணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். விக்டோரியா சௌரிக்காக பலப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரம். அதுபோல மஞ்சு சௌரிக்காக மருத்துவமனையில் இருக்கிற சௌரிக்கு நல்ல விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே 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 ஸ்தோத்திரம். ஆமேன். குமாரி சௌரிக்கு நல்ல விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஜெயக்குமார் சின்ன அந்த பிள்ளைக்காக அவனுக்கு நல்ல விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் பலவீனங்களோடு இருக்கிற எல்லாரையும் தேவன் தொட்டு சுகமாக்கும்படியாய் விடுதலை கொடுக்கும்படியாய் எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, இடத்துல உம்மை ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகளும் நீங்கி போகும்படியாய் செபிக்கிறோம். சரீரங்களிலே ஆண்டவரே ஒரு புது பலன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே.
கழுகுக்கு சமானமான புது பலனை கொடுக்கிற ஆண்டவர். எல்லாரையும் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஊழியங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆத்தும அறுவடையை கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக வராமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக எல்லாருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கொண்டு வர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவின் அன்பை அறியணும், ரட்சிப்பை பெறணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபையில் திருமணம் நடக்க வேண்டிய வாலிப பிள்ளைகளுக்காக நல்ல ஏற்ற ஆவிக்குரிய திருமணங்கள் நடைபெறணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல ஈரான் மற்றும் இஸ்ரேல் தேசங்களுக்கு இடையில் நடைபெற்ற யுத்தத்தின் மத்தியில் கொஞ்சம் சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார். தொடர்ந்து யுத்தங்கள் நடக்கிறதான உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர், அது 3 வருஷமாக நடக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் 3 வருஷமாக நடக்கிறது. ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலும் ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிடணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே.